ஃபுட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதனாலலாம் நடக்குது. இது நல்லதாக நான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காம்படிஷனே கிடையாது. நிறைய நன்மைகள் அல்லணும், அதுதான் இங்கே காம்படிஷனே. அடுத்த திருடன் யார் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் தான். சரி, நம்ம ஃபோன் தேவையில்லாமல் யூஸ் பண்ணால் தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிக்கணக்காக யாரு கூடயாவது அரட்டை அடிச்சுக்கிட்டோ, ரொம்ப லாங்கான கான்வர்சேஷன், அதுவும் இப்போல்லாம் ஹராமான ரிலேஷன்ஷிப் கூட தான் ஹலாலான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணுறோம். தொழுகைக்கு நீ எந்திரிச்சியா, நான் எந்திரிச்சேன், நான் உனக்கு தொழுகை எழுப்பி விடுறேன், நீ எழும்பு தொழுவு. ஸோ எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, ஏதோ ஒன்று பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காசிப்ஸு, பேக் பைட்டிங்கு, தேவையில்லாத பாவங்கள் தான் சேருது. எதுக்கு? அடுத்து 6வது திருடன் யார் தெரியுமா? அதிகமாக பணம் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அதுதான் 6வது திருடன். அல்லாஹ் நமக்கு அவனுடைய கசானால கிள்ளி கொடுத்தாலே இந்த உலகம் முழுக்க ரொம்பிடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நம்ம நன்மைகளை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் தர்மங்களை எடுத்து கொடுக்கலாம். நம்ம அதிகமாக நன்மைகள் தர்மங்கள் செய்கிறதுனால நமக்கு ஜஹன்னத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கிது இன்ஷா அல்லாஹ். அதுவும் ரம்ஜான் டைமில் நம்ம அதிகமாக நன்கொடைகளை வாரி வழங்குறவங்களா இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 7வது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் கூட்டம் கூடுறது. அது ஆண்கள் டீ கடையில் சாதாரணமாக கூடுற கூட்டமாக கூட இருக்கலாம். பெண்கள் தொழுகை முடிச்சுட்டு ஒரு திண்ணையை பிடிச்சி கூடுற கூட்டமாக கூட இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே தேவையில்லாதது தான். நம்ம இந்த மாதிரி கூட்டம் கூடி என்ன பேச போகிறோம்? அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் நியாமத் கொடுத்துருக்கான், அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கான் நான் பேச போகிறோம்? கிடையவே கிடையாது. தேவையில்லாத சீக்ரெட்ஸு, பேக் பைட்டிங்கு, சின்சாவை என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து பாவங்களை சம்பாதிப்போம். அதுவும் ரம்ஜான் மாதம் அதுவுமா நமக்கு இதெல்லாம் தேவையா? கிடையவே கிடையாது. ஹராமான விஷயம், தேவையில்லாத விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஏதோ ஒரு நன்மையான காரியம், அட்லீஸ்ட் சீக்கிரமாக தூங்கிட்டா கூட அடுத்த நாள் தஹஜத்துக்கு எந்திரிச்சு சஹரை நம்ம திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக செய்யக்கூடிய பாக்கியமாவது நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி தருவான். அடுத்து 8வது திருடன். இவர் தான் திருடர்கள்லையே தலைவன் கூட சொல்லலாம். நம்ம இந்த காலத்தில் இதில் தான் அதிகமாக மூழ்கி இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக